ஆல் இன்னைக்கு ஒரு மினி vlog தான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். நான் எங்கே கிளம்பிட்டேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி நான் அர்த்தநாரீஸ்வரர் திருச்செங்கோடு கோவிலும் காளிப்பட்டி முருகர் கோவிலும் தான் வந்து போக போகிறேன். இதில் வந்து உங்களுக்கு நான் திருச்செங்கோடுடைய vlog மட்டும் தான் உங்கள் கூட வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். இதுக்கு முன்னாடியே வந்து காளிப்பட்டி முருகர் கோவிலோடைய vlog நான் வந்து போட்டிருக்கேன். பார்க்கல அப்படின்னா கண்டிப்பாக பாருங்கள். நான் மட்டும் காலையில் சீக்கிரமாக எழுந்திரிக்காம ஸ்ரீசாயும் சீக்கிரம் எழுப்பி கூப்பிட்டுட்டு வந்ததில் கொஞ்சம் கோவம் கடுப்பாக இருக்கான். பஸ் ஏறியாச்சு, திருச்செங்கோடு ரீச் ஆயாச்சு. பஸ் ஸ்டாண்டில் இருந்து கோவிலுடைய பஸ் வந்துட்டு 2 பஸ் இருக்குது. மாறி மாறி நம்மளை வந்து ரிசீவ் அண்ட் ட்ராப் பண்ணிகிட்டே இருக்கோம். அந்த பஸ்க்கு ஜஸ்ட் 10 ருபீஸ் தான் சார்ஜ் பண்ணுறாங்க. ஒரு 10 நிமிஷத்தில் நம்ம மேலே வந்து கோவிலுக்கு கூட்டிகிட்டு போய் விட்டுருவாங்க. அண்ட் போகக்கூடிய வழி எல்லாமே வந்து கொஞ்சம் அட்வென்ச்சராகவும் அண்ட் பயங்கர வியூவாகவும் இருக்கும். பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாகவும் இருக்கும். இது என்னுடைய செகண்ட் டைம். ஸோ இந்த இயர்லேயே ஜான்வரி பொங்கல் டைம் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்தேன். அப்போ பயங்கரமான கூட்டம். கிட்டத்தட்ட ஒரு 2-3 மணி நேரம் லைனில் இருந்து சாமி தரிசனம் பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அந்தளவுக்கு கூட்டம் அதிகமாகவே இருந்தது. அண்டு இப்போது இந்த டைம் பார்த்திங்கன்னா கூட்டம் இல்லை, ரொம்ப ஃப்ரீயாக சாமியை ரொம்ப நேரம் பார்த்துட்டு வர்றதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சதில் ரொம்ப ஹாப்பி. இந்த இயர்லேயே வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணும்போதும் வந்துட்டு தரிசனம் பண்ணிட்டேன், அண்டு முடியும் போதும் தரிசனம் பண்ணிட்டேன் அப்படிங்கிற ஒரு மன திருப்தி இருக்குது. எஸ், இந்த வழியை பற்றி சொல்லணும் அப்படின்னா இது ரொம்பவே வந்து குட்டியான ஒரு ரோடு அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் இது வந்து 2 வே வேறு. இந்த பக்கமும் வண்டி வரும், இந்த பக்கமும் வண்டி வரும். அண்ட் இந்த பஸ்ஸு, இது பஸ் குட்டி மினி பஸ் தான். இந்த பஸ் வந்து கோவிலுடைய பஸ் அப்படிங்கிறதால 10 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. அண்ட் ரொம்ப சேஃபாக கூட்டிகிட்டு போகிறாங்க. இது பார்க்கும் போதே வேறு லெவலில் இருந்தது. இன்னொரு பயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் போனது ஒரு 9:30 அப்படின்னா ஒரு 7:30க்கு வந்து கார் வந்திருக்கு. அந்த கார் வந்து இந்த ஒரு லிமிட்டட் அந்த கோடா என்ன சொல்கிறது, அதுக்கு மேலே வந்து ஏறி நின்று இருக்கு. கொஞ்சம் விட்டால் அந்த பக்கம் விழுந்திருக்கும். பட் வந்து சேஃபாக எடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி அந்த ஃபோட்டோலாம் காட்டும்போது கொஞ்சம் திக்குன்னு. அதே நம்ம நார்மலாக போயிட்டா கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதெல்லாம் காட்டி நம்மளை வந்துட்டு ஒரு விதமான பீதியை கிளப்புறாங்களே அப்படிங்கிறது தான் இருக்கும். இருந்தாலும் வந்துட்டு ரொம்ப சேஃபாக வந்து வண்டி ஓட்டி கூட்டிகிட்டு போய் மேலே விட்டுட்டாங்க. போகிறதுக்கு தான் நமக்கு 10 நிமிஷம் ஆகுது. ரிட்டன் வரும்போது ரொம்ப சீக்கிரமாக வந்து இறங்கி வந்த மாதிரி தான் இருந்தது. பஸ் வந்துட்டு அடிக்கடி இருந்துகிட்டே இருக்கும் அப்படிங்கிறதால நீங்கள் தாராளமாக வந்து கோவில் பஸ்ஸே நீங்கள் எடுத்துக்கலாம். இல்லை சில பேர் வந்து பார்த்திங்கன்னா 4 வீலர்ஸ் 2 வீலர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஓன் வெஹிக்கல்லையும் வராங்க. ஸோ உங்களுடைய சாய்ஸ், நீங்கள் எப்படி வேணாலும் வரலாம். நான் இன்றைக்கி பஸ் ட்ராவல் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகவே பஸ்ஸில் வந்திருக்கேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ரொம்ப நாள் கழிச்சு பஸ்ஸில், அதுவும் எனக்கு ஒரே ஒரு பிரச்சனை என்னென்னா, அந்த பழைய பாட்டெல்லாம் போட்டு ஒரு மாதிரி என்னை பண்ணிடாமல் ரொம்ப அழகழகான சாங்ஸ்லாம் வந்து போட்டது வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ என்னோட பிரச்சனை அது. சில பேருக்கு பிடிக்கலாம், சில பேருக்கு பிடிக்காமலும் இருக்கலாம். அண்ட் இங்கே மேலே ஏற அந்த வியூ பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்தது. ரொம்ப அதிகமான வெயிலும் இல்லை, ரொம்ப அதிகமான வந்துட்டு மிஸ்டாகவும் இல்லாமல் ஒரு வித்தியாசமான ஒரு சூழ்நிலை. அப்படின்ட்டு கீழேயே வந்துட்டு விநாயகர் இருக்கார். அவரை பார்த்துட்டு அப்படியே மேலே ஏறலாம் அப்படின்னு சொல்லிட்டு. படிக்கட்டெலாம் அப்படிலாம் ஒன்றும் இல்லை. நீங்கள் ஸ்டெப்ஸில் வரணும் அப்படின்னாலும் நீங்கள் பேக் சைடில் வந்து இறங்கும் போது ஸ்டெப்ஸில் கூட இறங்கலாம், ஏறலாம். அங்கேயும் இருக்குது. பட் நமக்கு அந்தளவுக்கெல்லாம் வந்து டைமும் இல்லை, பொறுமையும் இல்லை. அப்படிங்கிறதால நம்ம வந்து இந்த மினி பஸ்லேயே வந்து மேலே ஏறியாச்சு. அண்ட் இங்கே நிறைய குரங்குகளோட சேட்டை வேறு லெவலில் இருந்து பேக்குன்னு வச்சுருந்தாவே வந்து பிடுங்கிட்டு போகிற மாதிரி பண்ணுறாங்க. அப்படிங்கிறதால நமக்கு வேறு ஆல்ரெடி கொஞ்சம் பயமாக இந்த ஒரு குரூப் போனாங்க. அந்த குரூப்புக்கு பின்னாடியே ஒளிஞ்சு நம்மளும் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சேஃபாக வந்து மேலே வந்தாச்சு. கோவில்கிட்ட வந்தாச்சு. கோவில்கிட்ட வந்தோடனே அங்கேருந்து நின்று பார்க்குறதுக்கான வியூ வந்து இன்னும் அழகாக இருக்கும். டோட்டலாக வந்து அந்த திருச்செங்கோடைய வியூ நம்ம வந்து பார்க்கலாம். அவ்வளோ அழகாக இருக்கும். இப்போ பார்க்குறத விட அந்த ஈவினிங் டைமில் பார்க்கும்போது இந்த இடம் ரொம்ப நல்லாயிருக்கும் இல்லையா? நான் பார்த்ததில்ல, பட் நான் சொல்கிறேன், அந்த லைட்லாம் பார்த்து அப்படி பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, கடற்கடைன்ட்டு சொல்லிட்டு ஒரு 2 ஃபோட்டோவை எடுத்துகிட்டு அப்படியே மேலே போய் கோவிலை பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. கோவிலுக்குள்ளே அப்படிங்கிறது அவ்வளோவா வீடியோ எடுக்க முடியல. அதாவது வந்து கோவிலை பார்க்குற மாதிரி. ஆனால் வந்து நாங்கள் வந்து சாமி தரிசனம் அப்படிங்கிறது ஜஸ்ட் 10 நிமிஷத்தில் முடிச்சிட்டோம். கூட்டம் ரொம்ப கம்மியாக இருந்தது. எனக்கு இங்கே ரொம்ப பிடிச்சது என்ன அப்படின்னா, அப்படியே மேலே நம்ம ஒரு மலைக்கு மேலே ஏறி இறங்குற அந்த வியூ, அந்த மாதிரி ஒரு ஃபீல் வந்துட்டு இந்த கோவில் ஃபுல்லாக இருக்கும். ஏறும்போதே வந்து மலையில் ஏறுற மாதிரி இருக்கும். அண்ட் அந்த கோபுர வியூ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்படியே வந்துட்டு இன்ஸ்டாவில் எப்போ நம்ம ஸ்டோரி போடுவோமா, அதுக்காக வந்துட்டு ஒரு 2-3 பிக்சர்லாம் எடுத்துகிட்டு கூடவே ரீல்ஸ் எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஸ்ரீசாயை வச்சு சில பல ஐடியாஸ்லாம் கொடுத்து ரீல்ஸையும் எடுத்துட்டு ஓகே அப்படியே வந்து பிரசாதம் வாங்கி கொடு அப்படின்னு லட்டு கேட்டான். அதுக்கப்புறம் அவனே லட்டு வேண்டாம், ஓகே நம்ம கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு காளிப்பட்டி முருகர் கோவிலுக்கு தான் கிளம்பிட்டோம் அடுத்ததாக. அண்ட் இங்கே ஒவ்வொரு இடத்துலையும் லாஸ்ட் டைமில் வந்து பிக்சரை எடுக்கவே முடியல, ஒரு பிக்சர் கூட எடுக்க முடியல. அதோடு நாங்கள் ரொம்ப டயர்டாகிட்டோம். இந்த டைம் வந்துட்டு ரொம்ப ஃப்ரீயாக இருந்தது அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து ஒவ்வொரு இடமா நின்று
வீடியோஸு ஃபோட்டோஸு எல்லாமே எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தான் கிளம்பணும். எனக்கு இந்த தூணில் இருக்கக்கூடிய அந்த சிற்ப வேலைகள்லாம் ரொம்பவே பிடிச்சிருந்தது. அப்புறம் அந்த இடத்துல இருக்கக்கூடிய கோபுர வியூ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. பேக் சைட்லேயுமே இந்த கோபுர வியூ வந்து இன்னும் பார்க்குறதுக்கு அழகாக இருந்தது. ஃப்ரண்ட்டில் பார்க்குறதுக்கு இன்னும் அந்த தூணோட இன்னும் ஜாலியாக இருந்தது. ஓகே, நிறைய ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்புகள் இது கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபோட்டோஸ் அப்படிங்கிறது நம்மளோட மெமரிஸ் தான் இல்லையா? ஸோ இதெல்லாமே வந்து இன்ஸ்டா ரீலில் போட்டிருக்கேன். நீங்கள் பார்க்கல அப்படின்னா சாய் கீர்த்தி விஜே அப்படிங்கிறது தான் என்னுடைய இன்ஸ்டா ஐடி. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். முடிஞ்சு அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏன்டா இன்ஸ்டாகிராமுக்கும் யூடியூப்க்கும் 5K வந்து ரீச் ஆனதுக்கப்புறம் வந்து கிவ்அவே சொல்லிவிட்டு அப்படி சைலண்ட் ஆகிட்டிங்களே அப்படின்லாம் நினைக்காதீங்க. கண்டிப்பாக வந்துட்டு கிவ்அவே அனௌன்ஸ் பண்ணுவேன். சில சின்ன வேலைகள்லாம் இருக்கா, அதெல்லாம் முடிச்சுட்டு ஒரு ப்ராப்பரான ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டாக கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். அதனால் வந்து அதை பற்றி மைண்ட் பண்ணிக்காதீங்க. ஸோ உங்களுக்கு ஏதாவது பெஸ்ட் ஐடியாஸ் இருந்தது அப்படின்னாலும் நீங்களும் எனக்கு சொல்லுங்கள். பட் கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள் அப்படிங்கிறதையும் சேர்த்து சொல்லிடுறேன். ஓகே, இந்த சிற்ப வேலைகள்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அது பார்க்க வந்துட்டு அவ்வளோ அழகாக இருந்தது. அதெல்லாம் எப்படி நம்ம விடுவோம், கூடவே அப்படியே ரீல்ஸுக்கு எடுத்துடலாம். இந்த கோவிலோட ஸ்பெஷாலிட்டியே வந்து அர்த்தநாரீஸ்வரர். ஒரு பக்கம் சிவன், ஒரு பக்கம் பார்வதி அப்படின்னு சொல்லி அந்த ஒரு காட்சி அளிக்கிறது நமக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். முருகர் இருந்தார், சிவன் அங்கங்கே வந்துட்டு லிங்க வடிவில் இருந்தாங்க. இந்த கோவிலில் இன்னொரு ஸ்பெஷல் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பெருமாளும் இந்த கோவிலையே நம்மளால் வந்து பார்க்க முடியும். மெயினாக இந்த கோவிலுடைய வரலாறு அதெல்லாம் எனக்கு அவ்வளோவா தெரியல. ஆனால் ஒவ்வொரு இடத்துலையும் வந்துட்டு சிவனையும் பெருமாளையும் பார்க்க முடியுமா அப்படின்னா இந்த கோவிலை நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ ஒரே நாளில் சிவனை பார்த்தாச்சு, அர்த்தநாரீஸ்வரர் தரிசனம் பண்ணியாச்சு, கூடவே வந்துட்டு பெருமாளையும் பார்த்தாச்சு, முருகரும் இருந்தார், அவரையும் தரிசனம் பண்ணிவிட்டு அடுத்து காளிப்பட்டிக்கு கிளம்புனான். இந்த வியூ பாருங்களேன். ஸோ இது வந்து ஸ்ரீசாயோட ஐடியா தான். அப்படியே அந்த சின்ன கேப்பில் இருந்து எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. பட் எனக்கு தெரியாது, எடுத்ததுக்கப்புறம் தான் நான் பார்த்தேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த தூணுக்கு நடுவில், இந்த தூண் எல்லாமே தெரியணும், நான் நிற்கணும், எனக்கு ஃபோட்டோ வேணும் அப்படின்னு நான் கேட்டிருந்தேன். ஸோ ஃபைனலாக எடுத்துகிட்டு அப்படியே பஸ்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ½ hour ஆயிடுச்சு. நாங்கள் வரத்துக்கு லேட் ஆகிடுச்சு அப்படிங்கிறதால அப்போ தான் அந்த பஸ்ஸு கிளம்பியிருக்கு. ½ hour அப்புறம் ஒரு பஸ் வந்தது, ஏறி கிளம்பி அப்படியே காளிப்பட்டிக்கு கிளம்பியாச்சு. இதோட இந்த vlog முடிச்சிக்கலாம். நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான vlogல பார்க்கலாம். பாய்.